ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தரமான ப்ரொமோட் வந்திருக்கு. அதாவது திவ்யாவுக்கு வந்துட்டு அந்த கோட் ட்ரெஸ்ஸை மாற்றோடனே ரியல் ஜட்ஜாகவே நினச்சிட்டாங்க போல இருக்குது. எம்மா நீங்கள் டூப்புன்றதை மறந்துட்டிங்களா? எனக்கு தெரிஞ்சு அதுலேயும் வந்துட்டு கிபி 1947 இருக்கும்போது நான் கேப்டனாக இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடந்துச்சு. அந்த மாதிரி தான் இப்போ வந்து நான் இதை பார்க்குறேன் அப்படின்னு ஏதோ ஒரு வரலாறு எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா திவ்யா பேச ஆரம்பித்தாங்கன்னா சங்கீத சுவரங்கள் அப்படின்ற மாதிரி அளவுக்கு பேசிகிட்டே இருப்பாங்க. அதுவும் அந்த ஜெயிலில் நம்ம பார்த்துருப்போம்ல. சரி, அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸே வந்துட்டு நம்ம கானாவனத் கேஸ் தான் போல இருக்குது. கானாவனத் மேலே வந்து பெரிய குற்றச்சாட்டை வந்து நம்ம ஆதரவு வச்சுருப்பாங்க. திவாகர் போனதுக்கு முக்கிய காரணமே இந்த கானாவனத் தான். இவர் வெறும் காமெடி தான் பண்ணுறாரு, இவருக்கு டைட்டிலா அப்போ நம்ம ஒரு ஆச்சரியக்குறியோடு வந்து ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பாங்க. அன்னையிலேருந்து மைண்டு மாறி போச்சு. நம்ம கானாவனத்துக்கு டென்ஷனில் இருக்கார், பதட்டமாகவே இருக்கார். என்னடா பண்ணுறது, இப்படி சொல்லிட்டாங்களேன்ட்டு. இப்போ அதை ஒரு கேஸாக போட்டாங்க. அது வந்துட்டு வழக்கில் வந்துருச்சு. இப்போ ஜட்ஜாக யார் இருக்காங்கன்னா நம்ம திவ்யா, அதுக்கப்புறம் நம்மளுடைய அமித். அந்த ஜவாலியா அவர் வந்துட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்ஜி. கரெக்டான வேலை கொடுத்துருக்காங்க. ஏன்னா அங்கெல்லாம் இருந்தாலும் வச்சுக்கோங்க, அவ்வளோ பேசி நம்மளை கொண்டுருவாப்பில். அதனால் அந்த பக்கம் வந்துட்டு அமைதி அமைதி அமைதி, இதை உங்களுக்கே சொல்லிக்கங்கன்ற மாதிரி இருந்துச்சு. இப்போது இந்த பக்கம் ஆதரிக்கு சப்போர்ட்டாக வந்துட்டு அரோரா வந்திருக்காங்க. எப்பவுமே அரோராக்கு சப்போர்ட்டாக தான் ஆதரி வருவாங்க. இப்போ வக்கீலாக வந்திருக்காங்க. ஓ சரி, அடுத்தது நம்ம கானாவனத் சார்பாக வந்து விக்ரம் வந்திருக்காரு. இப்போ எல்லா வாதாட்டமும் முடிஞ்சிச்சு போல இருக்குது. திவ்யா பேச ஆரம்பிச்சிருப்பாங்க போல இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மணி நேரம் பேசியிருப்பாங்க போல இருக்குது. விஜய் படுத்து டென்ஷனாக இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க இதுலேயே காமிக்கிறாங்க. நான் வந்துட்டு இப்போது வினோத்துக்கு வந்து தீர்ப்பு சொல்கிறனோ இல்லை ஆதரிக்கு தீர்ப்பு சொல்கிறனோ அது முக்கியம் கிடையாது. நான் சொல்கிற தீர்ப்பை இந்த மக்கள் பார்த்துட்ருக்காங்க. அம்மா நீங்கள் தீர்ப்பு சொன்னாலும் சரி, தீர்ப்பு சொல்லனாலும் சரி, தூங்கினாலும் சரி, எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. விஷயத்துக்கு வாங்க அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு எம்மா ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லி முடியுமானவொன்னு டென்ஷன் ஆகிட்டாங்க. எனக்கு எப்படி ஜட்ஜு சொல்ல முடியும், ஜட்ஜ்மெண்ட் சொல்ல தெரியுமோ அது மாதிரி தான் நான் சொல்லுவேன். நீங்கள் தேவையில்லாமல் நடுவில் வராதிங்க அப்படின் போது நானும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்போ பொறுமையாக இருக்கேன்றாங்க இவங்க இங்கேருந்து. அது அப்படியே அடுத்தடுத்து போகுது. அதுக்கப்புறம் அமித்தை திட்டுறாரு. இது பாருங்கள், இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் இந்த கோர்ட் இதில் வந்து இது மாதிரி தான் பேச வச்சுன்னா வெளியே போயிருங்க அப்படின்னு அவர் கலாய்க்கிறாரு. சாரி ஹானரபிள் கோர்ட் அப்படின்னு நம்ம ஐ ரெஸ்பெக்ட் அப்படின்றாங்க. உடனே திவ்யா அங்கேயும் ஒரு ட்ரிகர் லைட்டாக அப்படி அடிச்சு விட்றாங்க. தேங்க்யூ, மறுபடியும் பேசாதீங்க அப்படின்றாங்க. அது தேங்க்யூன்னு முடிச்சுட்டு பேச மாட்டாங்க, மறுபடியும் பேசாதீங்க அப்படின்னு. உடனே இவங்க ஸோ இவ தொல்லை தாங்க முடியன்ற மாதிரி அவங்க ஒரு உச்சை கொடுக்குறாங்க. அரோரா தெரியும் பார்க்குறாங்க. ஒருவேளை இவ எனக்காக தான் சப்போர்ட் பண்ணுறாளா இல்லை திவ்யாவை எதுக்கிறதுக்காக இந்த கேஸுக்கு பேசுகிறாளா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ப்ரொமோ முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக சம்பவம் இருக்குது, சூப்பராக இருக்கும். ஏன்னா எப்பயுமே கோர்ட் டாஸ்க் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்மளை வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணதே கிடையாது. ஏன்னா எப்படியாவது பேசி ஆகணும். அவங்க அங்கே வந்து எப்படியாவது ஒரு கேஸ் வந்தாகும். ஆனால் இதுலேயும் வந்து மொக்கையாத ஒரு கேஸ் எடுத்து வந்துட்டு என் சீப்பு காணும், அப்புறம் அவங்க மண்டையில் இந்த பேனை காணும், அந்த பேனுக்கு சொந்தக்காரங்க இவங்க தான், இப்படின்னு ஏதாவது ஒரு கேஸ் வந்துச்சு வச்சுங்க, மொக்கையாக போயிடும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.